காளியம்மாள் இணைஞ்சோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அவர் ஒரு தமிழராக இருப்பதனால ஒரு தமிழர் தலைமையில் நான் வந்து இணைஞ்சிருக்கேன், அதிமுக இணைஞ்சிருந்திருக்கேன்னு சொன்னாங்க. இப்போது எடப்பாடி அவர்கள் தமிழராக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த கட்சியை பார்க்கும்போது அதிமுக இதை வந்து ஒரு தமிழ் சித்தாந்த கட்சியாக எடுத்துக்க முடியுமா, இல்லை ஒரு திராவிட கட்சியாக எடுத்துக்க முடியுமா? இதெல்லாம் வந்து திருப்பி எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்துட்டு இல்லை எல்லாருக்குமே இல்லை, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது. அதாவது வந்து இது போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கப்படுற பலர் வந்து அவங்களுக்கு விட இதுக்கு தெரியும். என்ன பச்சை தமிழர்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ஒரு தமிழர் தலைமையிலான அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு எதிரியாக இருந்தவர் யார், தினகரன், அவர் இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டு மோடி அவர்கள் இருக்கிற மேடையிலே வந்து பச்சை தமிழர் எடப்பாடி ஆட்சி வர வேண்டும். என்ன இந்த திமுக கட்சி அது ஒரு ஊழல் கட்சி, ஸ்டெர்லைட்டில் வந்து இத்தனை பேரை கொன்ன கட்சி, என்ன அவர்களும் மணல் கொள்ளைக்கெல்லாம் துணை போன கட்சி, அப்படி இப்படின்னு எல்லாம் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டாலின் காரு ஸ்டாலினால் வந்து நானும் பச்சை தமிழன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதாவது வந்து நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு தமிழன் கிடையாது, நீ ஒரு தெலுங்கன் மட்டும் இல்லை, தெலுங்கு ஆதிக்கவாதி. 8 அமைச்சர்களை வந்து உன் தெலுங்கு இனமாக பார்த்து போட்டு தமிழர்கள்லாம் முட்டாளாக்கணும்னு நினைக்கிற நீ ஆளு நீ. அதனால் வந்து நீ இந்த இடத்துக்கு மட்டும் நீ எடப்பாடிக்கு வந்து 100 ஜென்மம் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது. தமிழர்ன்ற இடத்துக்கு நீ வரவே முடியாது. அதனால் வந்து தமிழ்நாட்டு மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சது எதுக்கு? அவங்கவுங்களுக்கு ஒரு ஆளட்டும்னு சொல்லிட்டு தான். நீ இங்கே வந்து இல்லீகலாக உட்காந்துருக்குற. நீ வந்து தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய பிடுங்கி தின்னுட்டு நீ உட்காந்துருக்குற. அதனால் வந்து நாங்கள் இப்படி தான் ஒரு பச்சை தமிழர்னு தான் பேசுவோம், நீ எந்த ஜென்மத்துக்கும் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். இது சொல்ல வேண்டியது தமிழர்களோட கடமை.